லாரியில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்துக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். அடுத்தடுத்து சிலிண்டர்கள் தற்போது வெடித்து சிதறி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். அரியலூர் மாவட்டம் வாரணாசி கிராமத்தின் அருகே இன்று காலை கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்ததில் சிலிண்டர்கள் வெடித்து தீப்பற்றி எரியும் சம்பவம் நடந்தது. இந்த லாரி திருச்சி மாவட்டம் இராங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் இந்த இண்டன் கேஸ் சிலிண்டரை திருச்சி குடோனில் இருந்து அரியலூர் உள்ள டீலருக்கு லாரி மூலம் சிலிண்டரை ஏற்றி கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது அரியலூர் வந்துள்ள அவர் அரியலூர் அருகே உள்ள வாரணாசி கிராமத்தில் திருப்பத்தில் திரும்பும் பொழுது அந்த கட்டுப்பாட்டை இழந்த லாரி பள்ளத்தில் விழுந்து சிலிண்டர் வெடித்துள்ளது. இதனையடுத்து அருகில் உள்ள வீட்டில் உள்ளவர்களை உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தி வெளியில் கொண்டு வந்தனர். மேலும் தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினரும் அருகில் செல்ல முடியாமல் சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் உள்ளே செல்ல முடியாமல் திணறி வந்தனர். மேலும் இதனையடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் நேரில் வந்து ஆய்வு செய்து வந்தனர். மேலும் இதனையடுத்து அரியலூரிலிருந்து திருச்சி தஞ்சை செல்லும் போக்குவரத்துகளை மாற்றி அமைத்து வெறும் பொதுமக்கள் சிரமம் அடையாமல் போக்குவரத்தை மாற்றி அமைத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப தற்பொழுது சிலிண்டர் ஓரளவு வெடிக்காமல் இருப்பதால் தீயணைப்பு துறையினர் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.